ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபம் தான் ஏற்ற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கார்த்திகை தீபம் ஏற்றிடலாம். கார்த்திகை தீபத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கார்த்திகை விளக்கு ஒரு நாள் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் குங்குமம் வச்சு விளக்கு ரெடி பண்ணிடலாம். திரி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திரியை எண்ணெயில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் நம்ம டிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து கார்த்திகை விளக்கில் வைக்கும்போது டக்குன்னு எரிஞ்சிரும். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ மஞ்சள் தூள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிட்டு திரியை போட்டுடலாம். எப்போயுமே கார்த்திகை விளக்கு 27 கார்த்திகைகளுக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சிடலாம். ஆனால் 27 கார்த்திகைகளுக்கு வைக்கணும்பாங்க. நம்ம இந்த வருஷம் ஒரு 35 எடுத்துருக்குறோம். எல்லார் வீட்டுக்கு முன்னாடி வாசல் வலித்து கோலம்லாம் போட்டுட்டாங்க. மழை வருமா வராதான்னு டவுட்லேயே தான் நானும் வலிச்சு விட்டுட்டேன். ஓகே, மழை வந்தாலும் சரி வராட்டி சரி வலிச்சு விட்டாச்சு. வந்தால் அழியட்டும், வரலைன்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஒரு கால்வாசி ஊற்றினா போதும், ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேணாம். ஃபுல்லாக ஊற்றினா கீழே சிந்தும். அதே மாதிரி விளக்கு கொண்டு போய் வைக்கும்போது அடியில் ஒரு துண்டு அட்டை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி வைக்கலை. அந்த மாதிரி வச்சிங்கன்னா எண்ணெய் கீழே பாடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டிப்ஸையும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ திரியை போட்டலாம். நம்ம ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திரியை எண்ணெயில் போட்டு ஊற வச்சுருக்குறோம். அதை எடுத்து அப்படியே போட்டுடலாம். அப்படி போட்டோம்னா நல்லா ஊறிடும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை உள்ளே போட்டோம் அப்படின்னா அது டைம் ஆகும் எடுக்கிறதுக்கே. எண்ணெய் திரியில் ஊறி வர்றதுக்கே. அதனால் நம்ம முதலே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஈஸியான டிப்ஸ் தான். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினோடனே நம்மளும் ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த வருஷம் கொஞ்சம் விளக்கு தான் வைக்கிறோம், நிறைய விளக்கு வைக்கலை. ஃபஸ்ட்டு சாமி கும்பிடலாம். பாருங்கள், விளக்கெல்லாம் பருத்தி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். இது நில விளக்குன்னு சொல்லுவாங்க, கேரளாவோட விளக்கு இது. இதை ஒன்று ஃபஸ்ட்டு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையன் அங்கே கோலம் போட்டு வச்சுருக்கான். அதுலேயும் விளக்கு வைக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறான். என்னை ரஃப்பாக கோலம் போட்டு தர சொன்னால் மேலே அவனே ட்ராயிங் பண்ணியிருக்கிறான். விளக்கு அணையாமல் இருக்கணும். படியில் எல்லா படியிலையும் வைக்கல, ஏன்னா பையன் ஓடுவான் வருவான், எண்ணெய் சிந்திருந்தால் அது தெரியாமல் வலிக்கூட்டு விழுந்துடும். அதனால் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் வச்சுருக்குறோம். அப்புறம் உப்புக்கு கிச்சனில் உப்புக்கு வச்சுருக்குறோம். அப்புறம் மொட்டை மாடியில். அவ்வளோதான், சிம்பிளாக இந்த டைம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் பாப்பாவும் சேர்த்து ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்கள் தெருவில் எல்லாருமே வச்சுட்டாங்க, மொட்டை மாடியிலும் வச்சுட்டாங்க. பாதி பேர் தண்ணி ஊற்றி விளக்கு வாங்கியிருக்காங்க. அது அணையாது உங்களுக்கு. மொட்டை மாடியில் வச்சா அது அணையாமல் இருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாதி பேர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பாதி பேர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், எங்களோட கார்த்திகை தீபம் முடிந்து விட்டது. நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பை பாய்.